Hi, NCRT Grade 12 Chapter 10 Haloalkanes and Haloarenes உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 10.12 Explain why the dipole moment of chlorobenzene is lower than that of cyclohexyl chloride அப்படின்னு இருக்காங்க. ஸோ டைப்போ மொமெண்ட்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து என்னது குளோரோபென்சின். ஸோ இங்கே சிஎல் இருக்கும், ரைட். சைக்ளோஹெக்சைல் குளோரைடு அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும்? சேம் அதே தான். என்ன நமக்கு டபுள் பாண்ட் இருக்காது, இவ்வளோதான். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? அப்போ டைப்போ மொமெண்ட் நமக்கு எப்படி இருக்கும்? குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ என்ன இருக்கும்? நமக்கு எலக்ட்ரான் இந்த சைடு வித்ட்ரா ஆகும். இங்கேயும் குளோரின் தான் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், இந்த சைடு வித்ட்ரா ஆகும். இங்கேயும் கார்பன் தான். ஸோ நான் இதில் இருக்க சிமிலாரிட்டி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இங்கேயும் கார்பன் தான், ரைட்டா? ஸோ இங்கேயும் கார்பன் தான். கிட்டத்தட்ட இது சேமாக இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த எண்டும் கார்பன் தான், இந்த எண்டும் கார்பன் தான், ரைட்? ஸோ ஆனால் டைப்போ மொமெண்ட் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா சைக்ளோஹெக்சைல் குளோரைடு தான் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கார்பன் என்ன ஹைபிரிடேஷனில் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா எல்லா கார்பனும் சி டபுள் பாண்ட் சியாக இருக்குது. இங்கே எப்படி இருக்குது? நமக்கு சி சிங்கிள் பாண்ட் சியாக இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் இருந்தால் sp2 ஹைபிரிடைஸ்டு. ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்னா sp3 வரும், ரைட்டாப்பா? ஸோ இப்போ sp2 அப்படின்னா எஸ் கேரக்டர் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 33% இருக்கும். எஸ் ஆர்பிட்டாலோட கேரக்டர். இங்கே எஸ் கேரக்டர் 25%. இது ரொம்ப ஈஸி. இங்கே மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது பாருங்கள். ஒரு எஸ் 3 பி, மொத்தம் 4 ஆர்பிட்டால். அப்போ 100/4. இங்கே மொத்தம் 3 ஆர்பிட்டால். அப்போ 100/3 போடணும். அதில் வர ஆன்சர் தான் அது எஸ்ஸோட வேல்யூ, ரைட்? இப்போ எஸ்ஸோடைய கேரக்டர் இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய கார்பன் எப்படி இருக்குன்னா மோர் எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கும். இந்த ஹைபிரிடேஷனில் இருக்கும்போது கார்பன் எப்படி இருக்கும்? sp3 விட மோர் எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கும், ரைட்டா? இப்போ பாருங்கள், நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எந்த சைடு இருக்குது அப்படின்னு பாருங்கள். எலக்ட்ரான் நமக்கு எந்த சைடு வித்ட்ரா பண்ணுது? குளோரின் தான் வித்ட்ரா பண்ணுது. அப்போ கார்பன் விட்டு கொடுக்குது இல்லையா? இப்போ கார்பனுக்குன்னு ஒரு வித்ட்ராயிங் நேச்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இது விட்டு கொடுக்குது அப்படின்னா கூட இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால எலக்ட்ரானிட்டி அதிகமாகறதுனால இது என்ன பண்ணும்னா இந்த கார்பன் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது இல்லையா? அந்த அளவுக்கு என்ன பண்ணாது? இது ரிலீஸ் பண்ணாது, கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ உடனே நமக்கு மியூ என்ன இருக்கும்? நமக்கு வேல்யூ குறைஞ்சிடும், டைப்போ மொமெண்ட் குறைஞ்சிரும். இங்கே அதிகமாக இருக்கும், ரைட்டா? ஸோ இதனால தான் என்ன இருக்குன்னா இது வந்து லெஸ் டைப்போல் மொமெண்ட் இருக்குது, ரைட்டாப்பா? இதில் டைப்போ மொமெண்ட் வேல்யூ இருக்குது, மியூ வந்து ஹையாக இருக்குது, சரியா? ஸோ அதான் நான் இங்கே லெஸ் டைப்போ மொமெண்ட் எழுதியிருக்கேன், ரைட்? ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அல்கைல் ஹேலைட்ஸ் தோ போலார் ஆர் இன்விசிபிள் வித் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அல்கைல் ஹேலைட்ஸ் போலராக தான் இருக்குது, ஆனால் தண்ணியில் கரைய மாட்டேது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அல்கைல் ஹேலைட் எழுதுனா அது எப்படி இருக்கும்? RXன்னு இருக்கும். இது மேலே நமக்கு டெல் மைனஸ், இங்கே டெல் ப்ளஸ். அகைன் இன்னொரு RXோட என்ன பண்ணும்? இது அட்டாச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது RX அப்படின்னா இது டெல் ப்ளஸ், இது டெல் மைனஸ். இது ரெண்டுக்கு நடுவில் நமக்கு என்ன ஆகும்? ஒரு வீக் பாண்டிங் கிரியேட் ஆகும். ஒரு டைப்போ மொமெண்ட்னால ஆகுது, ரைட்? ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். கவனிங்க, வாட்டர் இதே மாதிரி நான் வரைகிறேன், ரைட்? வாட்டர், ரைட்? இதே மாதிரி நான் இன்னொரு வாட்டர் வரைகிறேன். ஸோ இப்போ இந்த 2 வாட்டர் மாலிகுலுக்கு நடுவில் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். ரெட் கலரில் போட்டிருக்கீங்களா ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு டைப்போல் இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதை என்ன சொல்லுவோம்? நம்ம டைப்போல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஸோ இதுக்கும் அதே கான்செப்ட் தான். ஹைட்ரஜன் பாண்டிங்னு தான் வரும் நமக்கு. இப்போ ஆக்சிஜன் மேலே டெல் மைனஸ், இது மேலே நேரம் டெல் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆகும்? டெல் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பாண்டிங் நடந்திருக்கும். டைப்போல் மொமெண்ட்டே தான் இங்கே ஹைட்ரஜன் வரதுனால என்ன பண்ணுறோம்? ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா ஒரு புது விதமான பாண்டு ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? இப்போ இந்த RX அப்படின்றது என்ன பண்ணும்? இந்த H2Oவோட என்ன பண்ணிக்கும்? நமக்கு பாண்டை ஃபார்ம் பண்ணும், ரைட்டா? ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ யாருக்கும் நடுவில் பாண்ட் வரும் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி வீக்காக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இதுதான் புதுசாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்னது? சாலிட். பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்கே ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த பாண்டு நமக்கு என்ன ஆகணும்? பிரேக் ஆகணும். இந்த பாண்டு என்ன ஆகணும்? நமக்கு உடையணும், பிரேக் ஆகணும். ஆனால் நமக்கு என்ன ஆகாது? இந்த பாண்டை உடைக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இருக்காது? இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டுக்கு எனர்ஜி இருக்காது. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங் உடையாது. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகாது? நியூ பாண்ட் இந்த மாதிரி இது என்னது? நியூ பாண்டு. ஸோ நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னா ஓல்டு பாண்ட் நாட் ப்ரோக்கன். ஸோ அந்த பழைய பாண்ட் என்ன ஆகலாம்? நமக்கு உடையல. அந்தளவுக்கு எனர்ஜி இங்கே நமக்கு சஃபிஷியண்ட்டாக டெலிவர் பண்ணலை. அதனால் என்ன ஆயிரும்? வந்து
நமக்கு கரையாது. ஈவன் இட் இஸ் போலாரா இருந்தாலும் என்ன பண்ணல, இந்த மாரி பாண்டிங் ஃபார்ம் பண்றதுக்கு அது அலோவ் பண்ணல. காரணம் அந்த பாண்ட் உடைக்க முடியல. அதனால என்னது, இது நமக்கு சால்வபிள் ஆகாது. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். கிரிக்னார்ட் ரியேஜன்ட் ஷுட் பி பிரிப்பேர்ட் அண்டர் அன்ஹைட்ரஸ் கண்டிஷன் போட்டுருக்காங்க. அதாவது வாட்டர் இல்லாம. இப்ப கிரிக்னார்ட் ரியேஜன்ட் பிரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்படி குடுத்துருப்பாங்க. இப்ப Rx plus Mg gives in the presence of an ether அப்படின்னு போடுவாங்க. அன்ஹைட்ரஸ். வாட்டரே இருக்கக்கூடாது. ஸோ இட் வில் ஃபார்ம் RMgX. ஏன் வாட்டர் போட மாட்றாங்க? ஏன் வந்து அன்ஹைட்ரஸ் கண்டிஷன்ல பிரிப்பேர் பண்ணணும்? இதான் கொஸ்டின். ஸோ இப்ப நான் வாட்டர் போட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும்னா, கவனிங்க இந்த RMgXன்னு எழுதுறேன் இல்லையா? இதோடைய சார்ஜ முதல்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. Xன்னா ஹாலைட். ஸோ அதுக்கு என்ன வரும்? மைனஸ். Mgக்கு எப்போதுமே என்னது சிங்கிள் ஆக்சிடேஷன் தான் 2+ தான். அப்ப இது 2+. ஓவரால் மாலிக்யூல் நியூட்ரல். அப்ப X -1 இது 2+னா R மேல என்ன வரும்? -1 சார்ஜ் வரும். ரைட்டா? ஸோ இதுதான் அந்த சார்ஜ் மேல இருக்கக்கூடிய சார்ஜ் உடைய நேச்சர். இப்ப நான் வாட்டர் போடும்போது என்ன ஆயிரும்னா, வாட்டர்ல இந்த ரியாக்ஷன கேரி அவுட் பண்ணும்போது, உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் இதோட ரியாக்ட் ஆகும்பா. அப்ப என்ன ஆகும்? இது H+ இத மைனஸ்ன்னு பிரிப்போம் இல்லையா? ஸோ இந்த R- இருக்கும் இல்லையா? இந்த R- இந்த H+ அட்டாக் பண்ணும். உடனே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, இட் வில் ஃபார்ம் RH பிளஸ் என்ன ஆயிரும்? Mgx இங்க என்ன ஆயிரும் நமக்கு? OH போயிரும். RHன்னா ஒரு அல்கேன். ஒரு அல்கேனா ஃபார்ம் பண்ணிரும். சப்போஸ் நான் இங்க வந்து இப்ப CH3 எடுத்திருந்தேன் அப்படின்னா, இங்க எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்திருக்கும்? CH4 வந்திருக்கும். ஸோ இட் வில் ஃபார்ம் அல்கேன். அதனால என்ன பண்ணக்கூடாது? வாட்டரோட போட மாட்டோம். வாட்டர்ல போட்டா கிரிக்னார்ட் ரியேஜன்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா ஃபார்ம் ஆன ரியேஜன்ட் என்ன ஆயிரும்? உடனே நமக்கு அப்படியே வாட்டரோட ரியாக்ட் ஆயிட்டு அல்கேன்ஸ் தான் குடுக்கும். உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது? கிரிக்னார்ட் ரியேஜன்ட் இருக்காது. தட்ஸ் வை என்ன பண்றோம் நம்ம அத வாட்டரோட ஆட் பண்றதில்ல. ரைட்டா? ஸோ ஹைட்ரஸ் கண்டிஷன்ல இருந்தா என்னது? இட் ஃபார்ம்ஸ் அல்கீன்ஸ் அப்படின்னு எழுதணும். சாரி அல்கேன்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ அல்கேன்ஸ் ஃபார்ம் பண்றதுனால என்ன பண்ண மாட்டோம்? நம்ம வாட்டர யூஸ் பண்ண மாட்டோம். ரைட்? தேங்க் யூ.